ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேலி பிரைம் லோவர் வெர்ஷன்ல இருந்து ஹையர் வெர்ஷனுக்கு நம்ம அப்டேட் பண்றப்போ அதுல பாத்தீங்கன்னா கஸ்டமர் சப்ளையோட ஜிஎஸ் நம்பர் பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகாம இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம எக்ஸிக்யூட் டேலி மேப்பிங் டெம்ப்ளேட் மூலமா நம்ம பல்கா அப்டேட் பண்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ட்ரு போயிடலாம், லெஜருக்குள்ள போயிடலாம். இதுல சில கஸ்டமர் சப்ளைக்கு பாத்தீங்கன்னா என்டர் பண்ணி ஜிஎஸ் நம்பர் இருக்கான்றது இல்லையான்றது அப்படி செக் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ் நம்பர் எதுவுமே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கஸ்டமர் சப்ளைன்னு பாத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இதுலயுமே ஜிஎஸ் நம்பர் இல்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் மட்டும் தான் இருக்கு. இதுதான் என்ன பண்ணோம், எக்ஸல் இருந்து பல்கா அப்டேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு எக்ஸல் சீட்ல கஸ்டமரோட நேம், அவங்களுடைய குரூப் நேம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஃப்ரம் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் பாத்தீங்கன்னா கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் பாத்தீங்கன்னா டேல் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். டேல போய் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஆல்டர், இதில் பார்த்தீங்கன்னா லெஜர், இதில் கஸ்டமர் என்டர் பண்ணீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் இங்கே ரெகுலர் இருக்கும், அன்ரிஜிஸ்டர் கன்சியூமர் இருக்கும். இதுலேருந்து நம்ம காப்பி பண்ணி இங்கே எக்ஸல் சீட்டில் நம்ம இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சன் டேட்டாஸ் ஃபீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டேலிலேருந்தே அஸ் யூஸ்வல் காப்பி பண்ணி கொடுக்கலாம். டேலி எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இங்கே கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டம் நேம் சப்ளை நேம் பார்த்தீங்கன்னா நம்ம டேலிலேருந்து காப்பி பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டேலிலேருந்தே நம்ம பல்கா கஸ்டமர் டீட்டெயில்ஸ் அந்த சப்ளை டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பல்க் எப்படி எடுக்கிறது அப்படின்றது லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பல்காக எடுத்து நீங்கள் அதில் வந்து எக்ஸல் இருந்து காப்பி பண்ணி இங்கே நேம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா டேலிக்கு போயிடலாம். டேலிக்கு போயிட்டு என்ன பண்ணிக்கணும்னா ஒரு மேப்பிங் டெம்ப்ளேட் மட்டும் கிரியேட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தலாம், ஃபர்ஸ்ட் மேலே இம்போர்ட் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் இருக்கும், அது கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேப்பிங் டெம்ப்ளேட் இருக்கும், அது கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ். அந்த மாஸ்டர்ஸில் கிரியேட்ன்றது கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சீட் பார்த்தீங்கன்னா ஃபைல் டு இம்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணோம். இங்கே ஸ்பெசிஃபிக் பார்த்து கொடுத்துடலாம். அந்த எக்ஸல் சீட் பார்த்தீங்கன்னா இது எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா இந்த லொக்கேஷனில் இருக்கு. ஜஸ்ட் இந்த பார்த்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இங்கே டேலியில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீ இம்போர்ட் ஃபைல்ஸ்ல வச்சிருக்கோம். அந்த சீட் இங்கே எடுத்து வந்திருக்கோம். லெஜர் எக்ஸல் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லெஜரில் தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அந்த லெஜர்ன்றதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்து நேம் கொடுக்கணும். நம்ம பார்த்து இப்போ பார்ட்டியோட ஜிஎஸ்டி நம்பர் இம்போர்ட் போகிறோம். அதனால பார்ட்டி ஜிஎஸ்டி ஐன்னு சொல்லி கொடுத்து நேம் கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லெஜருக்கு தான் பண்ண போகிறோம். லெஜர்ன்றது அக்கௌண்டிங் மாஸ்டர்ல இருக்கிற லெஜர்ன்றதை கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேப் பண்ணோம். அந்த எக்ஸல் சீட்ல இருக்கிறத வச்சு நம்ம இங்கே மேப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு. இங்கே நேம் கொடுத்துடலாம். டேலிக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு. டேலி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டேலிகிராம் ஃபீல்டில் இங்கே நேம் ஒன்று இருக்கும். நம்ம எக்ஸல் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம்னு வச்சிருக்கோம். நேம்ன்றதை இங்கே மேப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் நேம். இது ரெண்டுமே மேண்டட்ரி, இது கண்டிப்பாக கொடுக்கணும். குரூப் நேம் கொடுக்கலாம். குரூப் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம லெஜர் குரூப் நேம் வச்சிருக்கோம் எக்ஸல் சீட்டில். எக்ஸல் சீட் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். லெஜர் குரூப் நேம் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஃபார்ம் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டின்றது வச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹெட்டிங் எல்லாமே மேப் பண்ணிட்டோம்னா நமக்கு டேலியில் அது ஒரு மேப்பிங் டெம்ப்ளேட்டா இங்கே கிரியேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஃப்ரம் கொடுக்கணும். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகபிள் ஃப்ரம்ன்றதை நம்ம இங்கே சர்ச் பண்ணணுமா எடுத்து வரும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஃப்ரம் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் பண்ணுறதை நம்ம மேப் பண்ணோம். அது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் பண்ணுறது செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கொடுக்கணும். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டிஐன்றது கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டிஐன் கொடுத்துருக்கோம். இந்த 5 மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். மேப் பண்ணி எண்ட் ஆஃப் இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா ஒரு மேப்பிங் டெம்ப்ளேட் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் மேலே இம்போர்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்ன்றது கொடுத்துடலாம். நம்ம பண்ணக்கூடிய அந்த பார்ட்டி லெஜர் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாஸ்டர்ஸ்ல வரும். மாஸ்டர்ஸ்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் வச்சிருக்கோம். எக்ஸல்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் பாத் ஃபைல் டு இம்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற அந்த பாத்தை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இப்போ என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டிங் எடுத்து வந்திருக்கும். ஃபைல் டு இம்போர்ட் லெஜர் எக்ஸல் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சீட்டிங் பார்த்தீங்கன்னா லெஜர்ன்றது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வச்சிருக்கோம்னா பார்ட்டி ஜிஎஸ்டின்றது வச்சிருப்போம். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ஆஃப் இம்போர்ட் இஸ் இஃப் மாஸ்டர் ஆல்ரெடி எக்ஸிட்ல பார்த்தீங்கன்னா இதில் மாடிஃபை வித் ரீடர்ன்றது கொடுத்துடலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பேக்கப் கம்பெனி டேட்டா பிஃபோர் இம்போர்ட்ன்றதை நம்ம நோ கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பேக்கப் எடுக்கணும்னா எஸ் கொடுக்கலாம். ஸோ நான் பேக்கப் எடுக்கல, ஸோ நோ கொடுத்துறேன். ஸோ என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிட்டா எனக்கு சண்டே டெப்டர்ஸ்ல எத்தனை கவுண்ட் இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சண்டே டேஸ்ல எத்தனை கவுண்ட் இருக்குது இங்கே நம்ம பார்த்துக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே இம்போர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இம்போர்ட் கொடுத்தோம்னா நமக்கு இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் போய் ஆல்ட்ரு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர், இதில் போய் ஒவ்வொரு கஸ்டமர்லையும் என்டர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரிஜிஸ்டர் டைப்பும் நமக்கு ஜிஎஸ்டி நம்பரும் இங்கே வந்து இங்கே இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி. ஸோ நம்ம கொடுத்தது எல்லாமே இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் இங்கே வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது இங்கே வந்து இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜிஎஸ்டி நம்பரும் ரிஜிஸ்டர் டைப்பும் நமக்கு இங்கே இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பல்கா எக்ஸைஸ் சீட்லேருந்து ஜிஎஸ்டி நம்பரை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.